Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்றதுக்காக தான் TNEA கவுன்சிலிங் சொந்தமா நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. எப்ப வேணாலும் நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் நம்ம என்ன பொறுத்து போறோம்னா உங்களுக்காக கிளியர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் வந்து பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துறீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்த பின்னாடி எப்படி வந்து கம்ப்யூட்டர் வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் மூலியமா நமக்கு வந்து சீட் வந்து அசைன் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத என்ன பண்ண போறோம்னா தெளிவாக நம்ம பார்க்க போறோம். சரியா? சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங் காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தா கொடுத்துருவோம். சரியா? அப்போ கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் சார் நம்ம கொடுக்குறது அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வந்து இருக்கலாம். சரியா? சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறதுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு அதாவது இவ்வளோ தான் 100 தான் கொடுக்கணும், 200 தான் கொடுக்கணும், 300 தான் கொடுக்கணும், அப்படி எந்த வித ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சரியா? நீங்கள் எவ்வளோ வேணால் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துடலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்ம என்ன பண்ணணும் 3 பார்ட்டாக நம்ம பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பையனுக்கு வந்து 199 கட் ஆஃப் இருக்குது. சரியா? 199 கட் ஆஃப் இருக்குது. அவர் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து அதாவது எஸ்எஸ்என்னில் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி கொடுத்துட்டார். சரியா? செகண்ட் சாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்என்னில் அவர் என்ன பண்ணுறாருன்னா இசிஇ கொடுக்குறாரு. தேர்ட் சாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பிஎஸ்ஜியில் சிஎஸ்சி கொடுக்குறாரு. சரியா? ஃபோர்த்து சாய்ஸ் வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் சிஎஸ்சி கொடுக்குறாரு. சரியா? அதே மாதிரி ஃபிஃப்த்து சாய்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா எம்ஐடியில் இருக்கக்கூடிய என்ன பண்ணுறாருன்னா சிஎஸ்சியை கொடுக்குறாரு. சரியா? அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து சாய்ஸ் என்ன பண்ணுறாருன்னா சிஇஜி கேம்பஸில் இருக்க இசிஇயை வந்து என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தா கொடுக்குறாரு. இப்படி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவரோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து சிஎஸ்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. எதுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம்னா கம்ப்யூட்டர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக பியூர்லி மெரிட் தான். இங்கே யாருமே மேனிபுலேட் பண்ண முடியாது. முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக அண்ணா யூனிவர்சிட்டிலே உட்காருவோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் அவங்க காட்டக்கூடிய காலேஜை நம்ம எடுக்க முடியும். அதில் மேனிபுலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மேனிபுலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பியூர்லி மெரிட் தான். அப்போ இந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்கீங்க. ஆனால் அவரோட மனசில் இவர் 199 கட் ஆஃப் எடுத்திருக்காரு. அவரோட மனசில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்எஸ்என்னில் சிஎஸ்சி கொடுத்துட்டாரு. அப்போ என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃபுக்கு இப்போ உங்களோட கம்யூனிட்டி வந்து பிசியாக இருக்குன்னு வச்சுக்குவோம். சரியா? உங்களோட கம்யூனிட்டிக்கு சரியா அதுக்கப்புறம் உங்களோட ரேங்க்குக்கு இந்த கம்ப்யூட்டர் வந்து இப்படி தான் செக் பண்ணுவாங்க. சரியா? உங்களோட கட் ஆஃப் ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி ஓகே. ஃபஸ்ட்டு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஓசியில் உங்களுக்கு ஏதாவது இடம் இருக்கும். ஓசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஒரு ஜென்ரல் கேட்டகரி தான். அதுலேயே உங்களுக்கு சீட் வந்து அசைன் ஆகிடுச்சுன்னா ஓசிலே அசைன் ஆயிடும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? நீங்கள் பிசியாக இருக்கலாம். ஆனால் ஓசி அப்படிங்கிறது ஓப்பன் காம்படிஷன். எல்லா கம்யூனிட்டியுமே அதில் என்ன பண்ணுவோம் போது கலந்துக்குவாங்க. அப்போ அதுலேயே சீட் உங்களுக்கு ஓப்பன் காம்படிஷன்லேயே சீட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே சீட் அசைன் ஆயிடும். அது இல்லாத பட்சத்துக்கு தான் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண வச்சுக்கோங்க கம்யூனிட்டிக்கு வருவாங்க. சரியா? அதனால் ஃபஸ்ட்டு ஓசியிலேயே உங்களுக்கு சீட் கிடச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டிக்கு வருவாங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்காரு. ஆனால் அவரோட மனசில் என்ன இருக்குது சிஎஸ்சி தான் கிடைக்கணும்னு இருக்குது. அப்போ நல்லா கவனிங்க. இப்போ சப்போஸ் இந்த எஸ்எஸ்என் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்என்னில் சிஎஸ்சி வந்து இல்லை. ஏன்னா அவரோட கட் ஆஃப்க்கு மேலே நிறைய பசங்க இருக்கிறாங்க. அவரோட கட் ஆஃப் ஓகே 199 ஓகே. இந்த ரேங்க் அவர் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரேங்க்கில் இருக்காருன்னு வச்சுக்கோம். இதுக்கு மேலே 39 பேர் இருக்காங்கல்ல, அவங்க யாராவது இந்த எஸ்எஸ்என் சிஎஸ்சி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களோட கம்யூனிட்டிக்கு சரி அவங்களோட அதாவது கம்யூனிட்டியை ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. சரியா? அந்த ஓசியிலே கிடச்சிச்சு அப்படின்னா ஓகே. இல்லை அவரும் பிசியாக இருந்து இந்த 40 ரேங்க்குக்கு மேலே அவங்களும் யாராவது பிசியாக இருந்து இந்த சாய்ஸை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சீட் வந்து அசைன் ஆயிரும். அவருக்கு என்ன சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த எஸ்எஸ்என்னில் இசிஇ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு காலேஜ் முக்கியமா இல்லை கோர்ஸ் ரொம்ப முக்கியமா?
காலேஜ் முக்கியமா இல்லை கோர்ஸ் முக்கியமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுக்கணும். இல்லை சார் எனக்கு காலேஜ் தான் முக்கியம், எனக்கு நான் வந்து எஸ்எஸ்எனில் தான் படித்தாகணும் அப்படின்னா நீங்கள் வரிசையாக ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து எஸ்எஸ்எனில் சிஎஸ்சி, ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து எஸ்எஸ்எனில் இசி, செகண்ட் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எனில் ட்ரிபிள் இ, தேர்ட் சாய்ஸ் எஸ்எஸ்எனில் சிவில் சரியா? இந்த மாதிரி நிறையா நீங்கள் என்ன மெக்கானிக்கல் இந்த மாதிரி எஸ்எஸ்என் காலேஜே நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கோர்ஸ் கிடைச்சிடும். எப்போனா காலேஜுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்எஸ்என், அடுத்து சிஇஜி, அடுத்து பிஎஸ்சி, அடுத்து எம்ஐடி, இந்த மாதிரி அந்த காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸும் போடலாம். இது யாருக்குன்னா அந்த காலேஜில் தான் படிக்கணும்னு சொல்லி ஃபோக்கஸ்டாக பண்ணுற பார்த்தீங்களா அவங்களுக்குரிய ஒரு ட்ரிக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அதாவது எனக்கு கோர்ஸ் தான் ரொம்ப முக்கியம், நான் எந்த காலேஜில் படித்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் எடுத்துடணும் சரியா? இடையில கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா எஸ்எஸ்எனில் இசி எடுத்துடணும். அதே மாதிரி சிஇஜி கேம்பஸில் சரியா, சிஇஜி கேம்பஸில் இருக்கக்கூடிய இந்த இசி எடுத்துடணும். அப்போ எல்லா கேம்பஸ்லையும் எஸ்எஸ்எனில் சிஎஸ்சி, பிஎஸ்சியில் சிஎஸ்சி, சிஇஜியில் சிஎஸ்சி, எம்ஐடியில் சிஎஸ்சி, இதே மாதிரி என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா வரிசையாக எல்லா காலேஜுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு சப்போஸ் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்காத பட்சத்துக்கு ஈஸி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே ஈஸியை கொடுக்கலாம் சரியா? அப்போ இப்படி தான் நீங்கள் சாய்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி தான் கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு அசைன் பண்ணி கொடுக்கும். அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி கொடுக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சரியா? உங்களுக்கு வந்து கோர்ஸ் முக்கியமா காலேஜ் முக்கியமா அப்படிங்கிறத இப்போயே நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வித் கவுன்சிலிங் கூட சேர்த்து என்ன பண்ண சொல்லுவது ரெடி பண்ணி வச்சுட்டு எனக்கு கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன பண்ண சொல்லுவது அதில் ஏதாவது கரெக்ஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்காக சொல்கிறேன் சரியா? இந்த மாதிரி ஹெல்ப் தான் நம்ம பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை இன்னும் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள், நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.